பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இதை ஓவர்வியூவாக தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன்ஸில் என்னென்னலாம் வரணும்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு மேஜிக் டூல் கிட்ட கிடச்சிருக்கு. அதில் என்னென்னலாம் இருக்குன்னா டிஎன்ஏவை கட் பண்ண முடியக்கூடிய டூல், அண்ட் தென் டிஎன்ஏ காப்பி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ண முடியும் டிஎன்ஏவை அனதர் ஆர்கானிசமில். நெக்ஸ்ட்டு மேக் பிளான்ஸ் அண்ட் இன்செக்டை இன்செக்ட்ஸ் அந்த இது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால வரும்? பாக்டீரியா அந்த இதுனால தானே வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இன்செக்ட்னாலையும் அது பாதிக்கப்படுமா. ஸோ இன்செக்ட்டுக்கு எது அது தாக்குதோ அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒன்று எடுத்துன்னு போய் அதில் வைக்கிறது, அந்தமாரி இது. நெக்ஸ்ட் அது மாதிரி பாக்டீரியா அதுக்கு கெட்டது தானே காசு பண்ணும். அந்த இதுக்கு அதுக்கு தேவையான இது, அதாவது பாக்டீரியாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்கு தான் அது பிளான்ட்டுக்குள்ளே வரும். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு தேவையானதை பாக்டீரியாவை செய்ய வச்சோன்னா, ஸோ பாக்டீரியாவை மெடிசின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வச்சோன்னா அந்தமாரி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இயர்லியராக நம்ம டிசீஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தமாரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த எல்லா டூல்ஸுமே நம்ம மேஜிக் கிட் மாரி நம்மளுக்கு கிடைக்குது, டூல் கிட் மாரி. ஸோ சயின்டிஸ்ட்லாம் இந்த மேஜிக் டூல் கிட்டை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக? இன்க்ரீஸ் க்ராப் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட் அதுக்கு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அப்புறமா ஜெனட்டிக் டிசீஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் க்ளீனான என்வாயன்மெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பாக்டீரியா அந்த இதுவெல்லாம் யூஸ் பண்ணல. அந்த இதுக்கெல்லாமும் மேஜிக் கிட்டே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அது மேக் விட்டமின்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் இதெல்லாமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக் கிட்டே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பயோடெக்னாலஜின்றது அந்த மேஜிக் கிட்டுன்றது நம்மளுக்கு என்னென்னா இந்த ரியல் லைஃப்பில் பயோடெக்னாலஜி நமக்கு எப்படி யூஸ் ஆகும். ஸோ இதை வியூவாக நம்ம பார்க்கும்போது பயோடெக்னாலஜின்றது 3 மெயின் டூல்ஸ் இருக்குது. ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இன்னொன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். நெக்ஸ்ட் அது கட் பண்ணும் டிஎன்ஏவை. வெக்டார்ஸ்ன்றது கேரி பண்ணிட்டு போகும் டிஎன்ஏவை. அதுக்கப்புறமா ஹோஸ்ட் ஆர்கானிசம்ன்றதை அதை மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் அனதர் டூல் என்னென்னா அனதர் டூல்ஸ்லாம் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவோம், மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறோம், என்வாயன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஓவர்வியூவாக நம்ம எதில் படிக்க போகிறோம்னா பயோடெக்னாலஜின்ற இந்த சாப்டரில் தான் படிக்க போகிறோம். இது என்ன லெசன் நேம்னா பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம இதை ஃபுல் லெசன் நம்ம போடுவோம். அதுக்கடுத்தது அதுக்கான எம்சிக்யூ பார்க்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பிஓக்யூ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.